نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. கண்ணியத்திற்குரிய எனது அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மஸ்னூன் குத்பாவிற்கு பிறகு ஒரு வசனத்தை நான் படித்தேன். அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்: நம்பிக்கை கொண்டவர்களே, தன்னையும் தன் மக்களையும் குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தின் எரிபொருள் பாவிகளான மனிதர்களும் கற்களும் இருக்கும். அந்த நரகத்திலே காவலாளிகளாக மக்களுக்கு வேதனை செய்யக்கூடிய பொறுப்பில் மலக்குமார்கள் இருப்பார்கள். அவர்கள் இரக்கம் காட்ட மாட்டார்கள், கடுமையானவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையை மீறாதவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விதமாக இந்த வசனத்திலே ஒரு பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குகிறார். அந்த பொறுப்பு தான் முதலாவதாக தன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை நாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தினர்கள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய குழப்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் எவ்வளவுதான் குழந்தைகளுடைய தர்பியத்தை குறித்து நாம் பேசினாலும் குறைவுதான். ஏனெனில் அவ்வளவு குழந்தைகளுடைய தர்பியத் தொடர்பாக மார்க்கம் ஒரு பக்கம் பெரிய ஒரு முக்கியத்துவத்தை வழங்குகிறது. ஆனால் அப்படியே நேர்மாறாக உம்மத்தில் அலட்சியம் காணப்படுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை வழிகெடுக்கக்கூடிய காரணங்கள் இந்த காலத்தில் அதிகமாகிவிட்டது. எனவே அடிக்கடி இது குறித்து பேச வேண்டிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு கட்டாயமும் இருக்கிறது. அன்பானவர்களே, குழந்தைகள், பிள்ளைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தம்பதிக்கு தரக்கூடிய மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய அருள்கொடை. அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு நியமத், எந்த ஒரு அருள்கொடை கொடுத்தாலும் அதை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பா இல்லையா? மேலும் அந்த நியமத்தை குறித்து, அந்த அருள்கொடை குறித்து நாளை மறுமை நாளில் நாம் நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம் என்று நமக்கு தெரியும். லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நியமத்துகளை குறித்து நீங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். அப்படி இருக்க பிள்ளைகள், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய அருள்கொடை. அந்த அருள்கொடையை, அந்த நியமத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அருள்கொடையை பாதுகாப்பது என்று சொன்னால், உலக வாழ்க்கையிலே குழந்தை பருவத்திலே அவர்களை மிக பாதுகாப்பாக வளர்ப்பது, மழலை பருவத்தில், சிறு பருவத்திலும் அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, அவர்களுக்கு தேவையான உணவை ஏற்பாடு செய்வது, ஆடை அணிவிப்பது, உலகத்தில் தேவையான அத்தனை விஷயங்களை செய்து தருவது எல்லாமே பெற்றோருடைய பொறுப்புதான். ஆனால் இதைவிட பெரிய பொறுப்புதான் அவர்களை
நரகத்தில் இருந்து பாதுகாப்பது. இதுதான் உண்மையான பாதுகாப்பு. உலகத்தில் எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தந்து, நல்ல வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து தந்து, மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு குற்றவாளியாக, ஒரு காஃபிராக, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத ஒரு அடியானாக நிப்பாட்டக்கூடிய ஒரு நிலை நாம் வளர்த்தோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய உண்மையான கடமையை மறந்துவிட்டோம், உண்மையான கடமையை செய்ய தவறிவிட்டோம் என்று பொருள். சலஃப்மார்களில் சிலர், சஹாபா தாபியின், தபு தாபியின் காலத்தில் வாழ்ந்த சிலர், உலக விஷயத்தில் என்னதான் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு பெரிய ஒரு வசதியை, ஏற்பாடுகளை செய்து தரவில்லை என்று சொன்னாலும், மார்க்க ரீதியாக அவர்களை நல்ல ஒரு முஸ்லிமாக உருவாக்கி இருப்பார்கள். இன்றும் கூட அப்படிப்பட்ட மக்கள் இருக்கதான் செய்கிறார்கள். உலக ரீதியாக பெரிய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தரவில்லை, ஒரு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரவில்லை. ஆனால் மார்க்க ரீதியாக ஒரு நல்ல முஸ்லிம்களாக உருவாக்கி இருப்பார்கள். அவர்கள் தான் சொல்ல போனால் உண்மையான பெற்றோர்கள், பொறுப்பு உணர்ந்த பெற்றோர்கள். உலக ரீதியாக எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி தந்து, மறுமை ரீதியாக ஒரு நல்ல முஸ்லிமாக நாம் உருவாக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் நாம் உண்மையான பெற்றோர்கள் அல்ல, கடமை மறந்த பெற்றோர்கள். எனவேதான் அன்பானவர்களே, குழந்தைகளுடைய தர்பியத்துக்கு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை நாம் தர வேண்டும். குழந்தைகளுடைய தர்பியத்துக்கான சரியான நேரம் தான் 7 வயதை நம்முடைய பிள்ளைகள் அடைந்து விட்டால் தர்பியத்தை தொடங்கி விட வேண்டும். 7 வயது அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த சிறு பருவத்திலே சரியான ஒரு ஸ்ட்ராங்கான தர்பியத்தை நாம் செய்து விடுவோமேயானால், அவர்கள் டீனேஜை ஒரு 13, 14, 15 வயதை அடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு சில ஃபித்னாக்களை அவர்கள் முன்னோக்கி சென்றாலும் இன்ஷா அல்லாஹ் பெரிய அளவில் அவர்கள் வடிகட்டு போக மாட்டார்கள். அந்த உறுதியான அந்த அஸ்திவாரம், அந்த தர்பியத் என்கிற அந்த உறுதியான அந்த அஸ்திவாரத்தின் காரணமாக வழிகேடுகளை முன்னோக்கி செல்லும் பொழுதும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு ஈமானிய பலம் நிச்சயமாக அவர்கள் கிடைத்துவிடும். அந்த தர்பியத்தை செய்யக்கூடிய காலகட்டத்தில் தர்பியத் செய்ய தவறிவிட்டால் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் வடிகட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிவிடும். எனவே 7 வயது என்று ரசூல் அவர்கள் சொன்னார்களே, அந்த பருவத்தில் இருந்து தன்னுடைய தர்பியத்தை நாம் மறக்காமல் ஆரம்பித்து விட வேண்டும். அரபுகள் சொல்வார்கள் ஒரு பழமொழி மாதிரி, சில அறிஞர்களும் இந்த வாசகத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் கிடையாது, சில பேர் இதை ஹதீஸ் என்று எண்ணி விடுவார்கள். சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பழமொழியாக சில அரபுகள் சொல்வார்கள், குழந்தை பிறந்ததில் இருந்து 7 வயது அடையும் வரை குழந்தையோடு விளையாடி அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய 7 வருடங்கள், அதாவது 7 வயதை அடைந்ததில் இருந்து 14 வயது அடையும் வரை அவருக்கு தர்பியத் செய், அதவுகளை, ஒழுக்கங்களை சொல்லித்தார், கல்வியை சொல்லித்தார். அடுத்து 17 வயதை 14 வயதுக்கு அடுத்து, அதாவது 15 இருந்து அடுத்து ஒரு 7 வருடம் வரை தன்னுடைய குழந்தைகளோடு நீ இருந்து தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லித்தார். ஒரு சகோதரர் மாதிரி, ஒரு தோழர் மாதிரி கூட இரு என்று அரபுகள் சொல்வார்கள். இது உண்மையான ஒரு கூற்றுதான். சிறு வயதிலே, குழந்தை பருவத்திலே விளையாடுங்கள். 7 வயதை அடைந்து விட்டால் அடுத்து சீரியஸாக அவர்களுக்கு மார்க்க கல்வியை சொல்லித் தருவது, ஒழுக்கங்களை சொல்லித் தருவது, அவர்களுக்கு முறையான தர்பியத்தை செய்வது, இதை தொடர்ந்து 14 வயது வரை செய்ய வேண்டும். அதற்கடுத்து அனுபவங்களை சொல்லித் தரக்கூடிய காலகட்டம். உலக வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி இருக்க வேண்டும், யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லது பிசினஸ் செய்யக்கூடியவர்களா இருக்கிறீர்களா, தன்னுடைய பிசினஸை சொல்லித்தார்கள், எல்லாமே அதற்கு அடுத்த பருவம். எனவே அந்த தர்பியத்துடைய முக்கியமான அந்த காலகட்டத்தை நாம் நழுவவிட்டால் அதற்கு அடுத்து 15, 16 வயது அடைந்த பிறகு சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறார், ஏதாவது செய்ய முடியுமா என்று சொன்னால் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. காலம் கடந்து போன பிறகு தர்பியத்தை செய்தால் அதனால் பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட போவதில்லை, அல்லாஹ் நாடினாலே தவிர. எனவே தர்பியத்துடைய அந்த காலகட்டத்தை நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு தர்பியத்தை செய்யும் பொழுது கொள்கையை சொல்லித்தர வேண்டும். கொள்கைதான் மிக அடிப்படை. கொள்கையும் இஸ்லாமிய தர்பியத்தில் உள்ளடங்கும். சொல்ல போனால் அதுதான் உண்மையான தர்பியத், அடிப்படை தர்பியத். நம்முடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு 7 வயது அடைந்த பிறகு அவர்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வை குறித்து சொல்லுங்கள், சொர்க்கம் நரகத்தை குறித்து சொல்லுங்கள். அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கு வந்துவிடும். 7, 8 வயதில் அழகாக நீங்கள் எடுத்துச் சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்கள் அடைந்து விடுவார்கள். எனவே அல்லாஹ்வை குறித்து, சொர்க்கம் நரகத்தை குறித்து, மார்க்கத்தை குறித்து, நன்மை தீமையை குறித்து
அவர்களுக்கு புரியும்படியான ஒரு வழிமுறை அவர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு சிறுவராக இருக்கிறார். அவர்களுக்கு சொல்கிறார்கள், சிறுவனே தெரிந்து கொள், நீ அல்லாஹ்வை நினைவில் கொண்டால், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நீ மறக்காமல் நினைவில் கொண்டால் அல்லாஹ் உன்னை மறக்க மாட்டான், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வார். மேலும் தெரிந்து கொள், அத்தனை மக்களும் உனக்கு நன்மை சேர்க்க வேண்டும் என்று ஒன்று கூடி விட்டாலும் அல்லாஹ் விதியில் எவ்வளவு நன்மை எழுதினாலோ அதை தாண்டி அவர்களால் நன்மை செய்ய முடியாது. அத்தனை பேரும் உனக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று ஒன்று கூடி விட்டாலும் அல்லாஹ் எவ்வளவு உன்னுடைய விதியில் தீங்கை எழுதிவிட்டாலும் அதை தாண்டி அவர்களால் ஒரு நஷ்டமும் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதி எழுதிய அந்த பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, விதி எழுதப்பட்ட அந்த ஏடுகள் காய்ந்து விட்டன, அந்த காகிதங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், சிறுவனை இப்னு அப்பாஸை பார்த்து விதி தொடர்பான கொள்கை தொடர்பான விஷயங்களை போதிக்கிறார். சொல்ல போனால் வாழ்க்கையுடைய நோக்கத்தை அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வை மறக்காதே, அல்லாஹ்வை நினைவில் கொள். இன்று மிகப்பெரிய பிரச்சனை என்ன? வாலிபர்கள் பலருக்கு வாழ்க்கை நோக்கமே தெரியாது. ஏதோ மிருகங்கள் வாழ்வது போல், அது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத இறை நிராகரிப்பாளர்கள் வாழ்கிறார்களே. ஏதோ சிறு வயதில் இருந்து சம்பாதிக்கும் காலம் வரை இஷ்டத்துக்கு தனக்கு பிடித்த காரியங்களை செய்வது, பிடித்த செயல்களில் ஈடுபடுவது, அடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்தாலும் தனக்கு பிடித்த காரியங்களை இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக காசு பணத்தை செலவு செய்வது என்று மிருகங்கள் போல் வாழ்வார்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இன்று பல முஸ்லிம் வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு வாழ்க்கை நோக்கமே தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருக்கிறான். அந்த படைத்த இறைவனை வணங்க வேண்டும். அந்த படைத்த இறைவன் நமக்கு சில சட்டத்திட்டங்களை வழங்கி இருக்கிறான். ஹராம் ஹலால் என்கிற விஷயங்கள் எல்லாம் உண்டு. அதை பேணி வாழ்வதுதான் வாழ்க்கை என்று அந்த வாழ்க்கை நோக்கமே தெரியாமல் பல வாலிபர்கள் மிருகங்கள் போல் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே ரசூல் அவர்கள் அந்த வாழ்க்கை நோக்கத்தை தானே இப்னு அப்பாஸ் சொல்லி தந்தார்கள். அல்லாஹ்வை நீ நினைவில் கொண்டால் அல்லாஹ் உன்னை நினைவில் கொள்வார். நீ அல்லாஹ்வை நினைவில் கொண்டால், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நீ நினைவில் கொண்டால், பேணி நடந்தால் அல்லாஹ்வை தனக்கு முன்னால் நீ காண்பாய், அல்லாஹ்வுடைய உதவியை தனக்கு முன்னால் நீ காண்பாய் என்று வாழ்க்கை நோக்கத்தை ரசூல் அவர்கள் இப்னு அப்பாஸ்க்கு சொல்லி தருகிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசங்களும் லுக்மான் சூராவில் நம்மால் படிக்க முடியும். முதல் உபதேசம் என்ன? யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். என் மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே, நிச்சயமாக இணை கற்பிப்பது, ஷிர்க் செய்வது மிகப்பெரிய அநீதியாகும். அடுத்தடுத்து அவர்கள் உபதேசம் செய்வார்கள். தொழுகையை நிலைநிறுத்து, தாய் தந்தைக்கு உபகாரம் செய், வீதியில் நடந்து சென்றால் பணிவுடன் நடந்து செல், தெனாவட்டாக நடந்து செல்லாதே என்று எல்லா உபதேசங்களையும் அவர்கள் சொல்வார்கள். இதன்படி அன்பானவர்களே, சிறு வயதில் இருந்தே அவர்களுக்கு கொள்கையை நாம் போதிக்க வேண்டும். இரண்டாவதாக, வாழ்க்கை நோக்கமாகிய இரண்டாவது விஷயம்தான் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது. கொள்கை என்கிற அஸ்திவாரத்தை போட்ட பிறகு அடுத்து நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை வணங்குவதுதான், இபாதத்து தான். அந்த இபாதத்தையும் சொல்லித் தர வேண்டும். இது பற்றி தான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 7 சினீன். உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழும்படி ஏவுங்கள். வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன். 10 வயது அடைந்த பிறகு அவர்கள் தொழாமல் அலட்சியமாக இருந்தால் அடித்து தொழும்படி சொல்லுங்கள். வாழ்க்கையுடைய அந்த நோக்கத்தை புரிய வையுங்கள். அல்லாஹ்வை வணங்குவதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பதை அவர்கள் கற்றுத்தாருங்கள். தேவைப்பட்டால் அடியுங்கள் என்று ரசூல் அவர்கள் ஏதாவது ஒரு ஹதீஸிலே பிள்ளைகளை அடியுங்கள் என்று சொல்லியிருப்பார்களா? ஏதாவது ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை தவிர ஏதாவது ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளையை போட்டு அடியுங்கள் என்று சொல்லியிருப்பார்களா என்று கேட்டால் சொல்லியிருக்க மாட்டார்கள். தொழுகை இபாதத் என்கிற விஷயத்திலே, தர்பியத் என்கிற விஷயத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவைப்பட்டால் அடியுங்கள் என்கிற கட்டளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். வீட்டில் ஒரு கைத்தடியை, ஒரு கம்பை வீட்டில் தொங்க விடுங்கள் என்று சொல்ல இன்னொரு ஹதீஸ் சொல்கிறார். அந்த ஹதீஸ் எது தொடர்பான ஹதீஸ் தான்? தர்பியத் தொடர்பான ஹதீஸ் தான். நல்ல விதத்தில் சொல்ல வேண்டும், மென்மையாக சொல்ல வேண்டும். சில சமயம் தேவைப்பட்டால் அடிக்கவும் செய்யலாம், தர்பியத் செய்வதற்காக என்று உணர்த்தக்கூடிய ஹதீஸ்கள் இது. எனவே சிறு பிள்ளைகளுக்கு தேவைப்பட்டால் அடிக்கலாம் என்று ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இது தர்பியத்துடைய முக்கியத்துவத்தை தான் சொல்லி தருகிறது. எனவே 7 வயதை அடைந்து விட்டாலே படைக்கப்பட்ட நோக்கத்தை அவர்களுக்கு சொல்லித் தந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற அந்த பயிற்சியை தர வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அதே போல்தான் 7 வயதில் இருந்த அவர்களுக்கு அதவுகளை, ஒழுக்கத்தையும் சொல்லித் தர வேண்டும். இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒழுக்கங்கள், அந்த ஒழுக்கங்களில் உள்ளடங்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தான் ஹராம் ஹலாலை பேணி நடப்பது. அல்லாஹ் தடுத்த விஷயங்களில் இருக்கக்கூடாது,
அல்லாஹ் அனுமதித்த விஷயங்களை மாத்திரம்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஹராமுடைய பேணுதல், அதுவும் அதனுடைய ஒழுக்கத்தின் மிக முக்கியமான அங்கமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தன்னுடைய பேரன் ஹசனோடு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது பைத்துல் மாலில் சதகாத்துடைய ஜகாத்துடைய பொருட்கள் எல்லாம் வருமே. அங்கு பைத்துல் மாலுடைய ஒரு பேரித்தம்பளம் கீழே விழுந்திருந்தது. அதை எடுத்து உடனே வாயில் போட்டு விட்டார்கள். சிறுவர் ஹசன், என்ன வயது இருந்திருக்கும்? 6 அல்லது 7 வயது தான் இருந்திருக்கும். ரசூல் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 7 அல்லது 8 வயது தான். இந்த சம்பவம் நடந்த பொழுது 5, 6 அல்லது 7 வயது கொண்ட ஒரு சிறுவராக, ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறார். ஆனால் பைத்துல் மாலுடைய அந்த பெருத்தம்பளத்தை வாயில் போட்டதும் ரசூல் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கஹின், அதை துப்பிவிடு, உனக்கு தெரியாதா என் மீது என்னுடைய குடும்பத்தார்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை ஹராமாக்கி இருக்கிறான். ஜகாத்துடைய விஷயங்களை அல்லாஹ் என் மீது என்னுடைய குடும்பத்தினர்கள் மீது தடை செய்திருக்கிறார் என்று உனக்கு தெரியாதா, நீ துப்பிவிடு என்று ரசூல் அவர்கள் இந்த ஹராம் ஹலாலுடைய சட்டத்தை யாருக்கு சொல்கிறார்? சிறு பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார். காரணம், அந்த வயதில் இருந்துதான் அந்த சிந்தனை அவர்களுக்கு புகட்டப்பட வேண்டும். வயதெல்லாம் கடந்து போன பிறகு 15 வயதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அல்ல இது. ஹராம் ஹலால் உள்ள சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதவு தொடர்பான விஷயங்கள், அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற அந்த உணர்வு, இதெல்லாமே 15 வயதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. 7 வயதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுத்தர வேண்டிய விஷயங்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். உமர் இப்னு அபி சலமா என்கிற சிறு வயதுடைய ஒரு சஹாபி, அவருக்கும் 7-8 வயது தான். அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். வேகமாக வந்து ரசூல் சஹாபா ஒரே தட்டில் ஒரு சஹனிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். வேகமாக வந்த அந்த சிறுவர் உமர் பின் அபி சலமா நடு தட்டிலே கையை போடுகிறார், அந்த உணவை எடுத்து சாப்பிடுவதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, பிஸ்மில்லா என்று சொல். குல் பியமீனி, வலது கையால் சாப்பிடு. அநேகமா அந்த சஹாபி இடது கையை தட்டி போட்டு இருப்பார். என்று ரசூல் கையை பிடித்து சொன்னார்கள், குல் பியமீனி, வலது கையால் சாப்பிடு. குல் பிமா யலீக், ஒரே தட்டில் பலரும் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது தனக்கு அருகில் உள்ள சாப்பாடை சாப்பிடு, உணவை சாப்பிடு, பிறருக்கு அருகில் உள்ள உணவை எடுத்து சாப்பிடாது என்கிற ஒழுக்கங்களை ரசூல் அவர்கள் யாருக்கு சொல்லித் தந்தார்கள்? ஒரு சிறுவனை பார்த்துதான் சொல்லித் தந்தார்கள். எனவே இந்த ஹராம் ஹலாலுடைய விஷயங்கள் எல்லாம் சிறு வயதில் அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும், ஒழுக்கங்களை எல்லாம் சொல்லித்தர வேண்டும். இன்று பல முஸ்லிம் வாலிபர்கள், இளைஞர்கள் ஒழுக்க கேடுகளில் மூழ்கி இருக்கிறார்கள். காரணம், அந்த சிறுவர்களுடைய அல்லது வாலிபர்களுடைய பெற்றோர்கள் தர்பியத்து செய்ய தவறிவிட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான காரணம். இந்த வாலிப சமூகம், இளைய சமுதாயம் வடிகட்டு செல்வதற்கு முக்கியமான காரணமே அவருடைய பெற்றோர்கள் தர்பியத்து செய்ய தவறிவிட்டார்கள், அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான காரணமாகும். அன்பானவர்களே, உமர் பின் அப்துல் அசீஸ் என்கிற பிரபலமான அந்த கலீஃபா அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தர்பியத்து செய்ய ஒரு ஆலிமை நிர்ணயித்திருந்தார்கள், நியமனம் செய்திருந்தார்கள். காரணம், அவர்கள் ஹிலாஃபத்துடைய பொறுப்புகளில் ஈடுபட்டிருப்பார்கள், நேரம் சரியாக தர முடியாத ஃபேமிலிக்கு என்கிற அடிப்படையில் தர்பியத்து செய்வதற்கு அந்த பொறுப்பை ஒரு ஆலிமுக்கு தந்திருந்தார். இந்த ஆலிமுக்கு லெட்டர் மூலியமாக சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட தர்பியத்தை தர வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் மியூசிக்கை கேட்டாலே அதை வெறுக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அவர்களுக்கு இந்த வயதிலிருந்தே தாருங்கள் என்று அந்த ஆலிமுக்கு, அந்த முரப்பிக்கு உமர் பின் அப்துல் அசீஸ் உபதேசம் செய்கிறார், வழிகாட்டுகிறார். இந்த ஹராம் ஹலாலுடைய பேணுதல் சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு நாம் தர வேண்டும். மியூசிக் என்றால் ஹராம். இன்று திரைப்படங்கள் என்கிற பெயரில் என்னெல்லாம் காட்டப்படுகிறது எல்லாமே ஹராமான விஷயங்களை பார்க்க கூடாது, இது செய்யக்கூடாது, இதுதான் செய்ய வேண்டும் என்கிற அந்த பக்குவம் அவர்களுக்கு நாம் தர வேண்டும். அது சரியாக முறையாக செய்யாத காரணத்தினால்தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தின் வாலிபர்கள், இளைஞர்கள் பாருங்கள், சில நாட்கள் முன்பு ஒரு பதிவை நான் பார்த்தேன். ஒரு முஸ்லிம் வாலிபர், ஒரு இளைஞர் நினைச்சுகிறார், ஒரு வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்டை எழுதுகிறார், ஒரு பதிவை போடுகிறார். என்னவென்று சொன்னால், என்ன எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் மியூசிக் கேட்க கூடாது, திரைப்படங்கள் பார்க்க கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, என்ன ப்ரோ இது, இதெல்லாம் எதற்காக தடுக்கிறீர்கள்? விடுங்க, அவர்கள் தன்னுடைய சந்தோஷம் எதில் இருக்கிறதோ, மகிழ்ச்சி எதில் அதை செய்யட்டுமே, எதற்காக தடுக்கிறீர்கள்? எதுக்கு எடுத்தாலும் இது ஹராம், இது ஹராம், இது ஹராம். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், ஹராம் ஹலால் என்கிற அந்த விஷயம் தான் ஒட்டுமொத்த மார்க்கம். அகீதாவுக்கு அடுத்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, ரசூலை நம்பிக்கை கொள்வது, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது என்கிற அந்த நம்பிக்கைக்கு பிறகு ஒட்டுமொத்த மார்க்கம் என்னதான்?
ஹராம் ஹலால் என்கிற சட்டங்கள் தானே ஒட்டுமொத்த மார்க்கம். ஆனால் அந்த விஷயத்தை அந்த முஸ்லிம் வாலிபர், முஸ்லிம் தான், அவரும் சொல்கிறார் நானும் ஒரு முஸ்லிம் தான், ஆனால் எனக்கு இப்படி ஹராம் ஹலால் என்று சொல்வதெல்லாம் பிடிக்காது, அவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் விடுங்கள் என்று ஹராம் ஹலால் என்கிற ஒரு எல்லையே இல்லாமல் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கிற கருத்தை அவர் சொல்கிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய பொறுப்புதான் யார்? அந்த வாலிபருடைய பெற்றோர் தான். இது உலக படிப்பை தந்தார்கள், மார்க்க படிப்பை சரியாக தரவில்லை என்பதற்கான வெளிப்பாடுதான் ஹராம் ஹலால் எல்லாம் பேண தேவையில்லை என்று. ஒருவர் ஹராம் ஹலால் என்ன என்று தெரிந்த பிறகும் பேணாமல் வாழ்வதே ஒரு குற்றம் தான். ஆனால் இது என்னது? இது வரம்பு மீறிய ஒரு குற்றம். இது ஹராம் ஹலால் என்கிற அந்த சட்டங்களே தேவையில்லை என்று மார்க்கத்தை வெறுப்பது. மார்க்கம் என்கிற பெயரிலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இஸ்லாத்தில் இது கூடாது என்று உபதேசம் செய்தாலே சில வாலிபர்கள் பிடிக்காது என்று என்ன செய்கிறார்கள்? மார்க்கம் சம்பந்தமாக பேசினால் அதை வெறுக்கிறார்கள். நவுதுபில்லாஹ். இது என்னது? காஃபிராக மாற்றக்கூடிய சிந்தனை. ஒன்று ஹலால் ஹராம் பேணாமல் வாழ்வது ஒரு குற்றம், ஆனால் ஹராம் ஹலால் சம்பந்தமாக பேசப்பட்டாலே அதை வெறுப்பது என்பது குஃபுர். அந்த மனிதனை காஃபிராக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயல். அப்படிப்பட்ட நிலையில் பல வாலிபர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள். இன்னொரு பக்கம் பல வாலிபர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், போதை பொருட்களுக்கு அடிமைகளாக மாறி இருக்கிறார்கள். ஏன் நம்முடைய மஹல்லாவிலேயே பல சிறுவர்கள் வாலிபர்கள் கூட சொல்ல முடியாது, சிறுவர்கள் என்று சொல்லும் வயதில் உள்ளவர்கள் போதை பொருட்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். காரணம் யார்? அந்த சிறுவர்களுடைய பெற்றோர்கள் தான் முக்கிய காரணம். அதற்கடுத்து என்ன செய்யலாம்? சுற்றியுள்ள மஹல்லா வாசிகள் காரணம், அதற்கடுத்து பள்ளிவாசல் காரணம் என்று அடுத்தடுத்து சொல்லலாம். ஆனால் முக்கியமான காரணம் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள். அவர்களுக்கே மார்க்கம் தெரியாது, அவர்களே ஹராம் ஹலாலை பேணுவதில்லை. எனவே அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லித் தராமல் விட்ட காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிலைமையை நாம் பார்க்கிறோம். பல பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய முஸ்லிம் மாணவர்கள் போதை பொருட்களை சப்ளை செய்கிறார்கள். சில பள்ளிக்கூடங்களிலே இந்த போதை பொருட்கள் சம்பந்தமாக எல்லாம் கேள்விப்படும் பொழுது நான் யோசிப்பேன், எப்படி அந்த போதை பொருட்களை எங்கு போய் வாங்குகிறார்கள், எப்படி அந்த அட்ரஸ் அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் இங்கு சில முஸ்லிம் மாணவர்கள் ஸ்கூலில் போதை பொருட்களை சப்ளை செய்கிறார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், எவ்வளவு மோசமான ஒரு பாதையை நோக்கி முஸ்லிம் வாலிபர்கள் சென்று கொண்டு வருகிறார்கள் என்று. சில பள்ளிக்கூடங்கள், முஸ்லிம்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை பற்றி நான் சொல்கிறேன், அங்கு போதை பொருட்கள் கிடைக்காவிட்டால் சாப்பீஸை வைத்திருக்கிறார்கள், இந்த பவுடரை வைத்து ஏதோ விதத்திலே அது ஒரு அடிக்ஷன், அதில் இன்பம் காணுகிறார்கள், அதில் ஒரு வகையான போதையை தேடுகிறார்கள். இந்த போதை பழக்கம் அளவு மீறி சென்று விட்டால் என்ன ஆகும்? இதே போதையின் காரணமாக என்ன செய்வார்கள்? வீட்டில் திருட ஆரம்பிப்பார்கள். வீட்டில் காசு கிடைக்கவில்லை அல்லது கேட்டாலும் தாய் தந்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் சில இடங்களில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. தாய் தந்தையை கொலை செய்திருக்கிறார்கள். எதற்கு? அந்த போதை பொருள். எனவேதான் அறிஞர்கள் சொல்வார்கள், உம்முல் ஹபாயிஸ், இந்த போதை பழக்கம் என்பது எல்லா ஹபாயிஸ், எல்லா ஹபீஸ்கள், கெட்ட தீய விஷயங்கள் அனைத்திற்கும் தாயாய் இருக்கக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த போதை. போதை ஏற்பட்டு விட்டால் அவதூறு சொல்வதற்கு வாய்ப்புண்டு, போதை ஏற்பட்டு விட்டால் சினா செய்வதற்கு வாய்ப்புண்டு, போதை ஏற்பட்டு விட்டால் கொலை செய்வதற்கு வாய்ப்புண்டு. எல்லா பாவங்களை செய்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக அந்த போதை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குற்றம் இந்த சமூகத்தில் பரவி கிடப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் கொலை கொள்ளை என்று பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்களே, என்னுடைய உம்மத்துடைய ஆண்களுக்கு பெண்களை விட பெரிய ஒரு ஃபித்னாவை, குழப்பத்தை நான் பார்க்கவில்லை. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு ஃபித்னா உண்டு, என்னுடைய உம்மத்துடைய ஃபித்னா என்னது? பொருளாதாரம், மால், செல்வம் என்று சொன்னார்கள். எனவே செல்வம், பொன் உடைய ஆசை, இந்த பெண்ணுடைய ஆசை, பெண்ணும் பொண்ணும் இந்த இரண்டு விஷயங்களும் பெரிய ஒரு ஃபித்னாவாக இந்த உம்மத்தில் இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்று இந்தியாவில் நடக்கக்கூடிய பெரிய குற்றங்கள், மர்டர் கேசஸ் என்று எடுத்து பார்த்தால் அதிகமான கொலை வழக்குகளுடைய காரணம் என்ன? பெண்ணுடைய ஆசை, விபச்சாரம், ரேப் கேசஸ் அல்லது திருடுவது, கொள்ளையடிப்பதுதான் முக்கிய காரணம். அதில் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கான கேசஸ் மேஜர் ஆகாதவர்கள் செய்யக்கூடிய மர்டர் கேசஸ் ஆகவும் இருக்கிறது. பருவ வயதை அடையவில்லை, 14, 15 அந்த வயதிலேயே கொலை செய்யும் அளவிற்கு பெரிய பெரிய குற்றங்களை இன்று இந்தியாவில் பல வாலிபர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? தர்பியத்து தான் முக்கிய காரணம். தர்பியத்து செய்யாமல் விட்டுவிட்டால் தான் இப்படிப்பட்ட எல்லா குற்றங்களும் அந்த சிறு வயதிலிருந்தே வந்துவிடும். மேலும் அந்த குற்றங்களை எல்லாம் டிவியில் பார்த்து செல்போனில் பார்த்து அவர்களுக்கு பழகிவிட்டது. சொல்ல போனால் அதில் அவர்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும், இப்படி எல்லாம் செய்யலாமா,
இப்படியும் செய்யலாம், ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அதை மறைப்பதற்கு இப்படியும் செய்யலாம் என்று அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஐடியாஸ் வரும். அதை ஒரு கட்டத்தில் செய்கிறார்கள், நடைமுறைப்படுத்தும் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட குற்றங்களை விட்டு தன்னை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய சமூகத்தை, தன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்ப தலைவரும், ஒவ்வொரு தம்பதியும், ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய கடமையை உணர வேண்டும். சிறு வயதிலிருந்தே அந்த தர்பியத்தை தர வேண்டும். அப்போதுதான் தன்னுடைய மக்களையும் பாதுகாக்க முடியும், தன்னுடைய மஹல்லாவையும் தன்னுடைய சமூகத்தையும் பாதுகாக்க முடியும். இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை இல்லையே, ஏதோ ஒரு இடத்தில் தானே, இந்த மஹல்லாவில் ஏதோ ஒரு சில வீடுகள் தான் அந்த ட்ரக்ஸ் அடிக்ஷன் என்கிற பிரச்சனை இருக்கிறது, நம்முடைய வீட்டிலோ அல்லது நம்முடைய தெருவிலோ அந்த பிரச்சனை இல்லையே என்று நாம் விட்டுவிடக் கூடாது. மாறாக அந்த குற்றத்தை மஹல்லாவை விட்டு, சமூகத்தை விட்டு ஒழிப்பதற்கு என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அந்த முயற்சியை எல்லோரும் இயன்றவரை செய்ய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வீடும் பாதுகாக்கப்படும். அதற்கு ஒரு உதாரணம், பாகிஸ்தானில் இப்போது ஒரு மார்க் அறிஞர், ஃபேமஸான ஒரு நபர் தான், தாரிக் மஸ்ஊத் என்கிற ஒரு முஃப்தி, தாரிக் மஸ்ஊத் என்கிற பெயரில் ஒரு ஃபேமஸான அறிஞர். அவர் கனடாவில் சென்றிருக்கும் பொழுது வாய் தவறி அல்லது ஏதோ ஒரு அவசரத்தில் என்ன செய்து விட்டார், குர்ஆனில் எழுத்து பிழைகள் உண்டு என்று ஒரு வார்த்தை விட்டு விட்டார். கிராமர் ரீதியாக, அரபி இலக்கணம் ரீதியாக சில எழுத்து பிழைகள் உண்டு என்று சொல்லி, நபிகள் நாயகம் எழுத படிக்க தெரியாதவர், படிப்பறிவு இல்லாதவராக இருந்த காரணத்தினால் அவருக்கு என்ன எழுதப்படுகிறது என்றெல்லாம் சரியாக தெரியாது. எனவே சில பிழைகளோடு சஹாபாக்கள் எழுத அந்த பிழைகள் இன்று கூட இருக்கிறது என்று, இப்படிப்பட்ட கருத்து நம்முடைய பகுதியில் சில பேர் தமிழ்நாட்டில் பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கருத்தை அவர் சொன்னதும் இப்போது பாகிஸ்தானிலே இவர் ரசூல் அவர்களுக்கு எதிராக அவமானப்படுத்தும் விதமாக பேசிவிட்டார், குர்ஆனுக்கு எதிராக பேசிவிட்டார், எங்கு கண்டாலும் அவருடைய தலையை சீவி விடுங்கள் என்று சில பேர் ஃபத்வா கொடுத்து பொதுமக்கள் வரை வலை வீசி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பதுங்கி உட்கார்ந்து இருக்கிறார். இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அதே அறிஞரும் சரி, அது போன்ற மற்ற பல அறிஞர்களும் சரி, தன்னுடைய மேடையில், தன்னுடைய பயான்களிலே அடிக்கடி என்ன செய்வார்கள், ரசூலுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக யாராவது பேசினால் கண்ட இடத்திலே வெட்டி விடுங்கள் என்று ஒரு சிஸ்டமே கிடையாது. இப்படி யாராவது செய்தால் அவனை பிடிக்க வேண்டும், அது அந்த வழக்கை கொண்டு போய் ஒரு காதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும், அந்த காதி விசாரிக்க வேண்டும். எதற்காக இப்படி பேசினாய் என்று விசாரித்து அவன் தெரியாமல் சொல்லிவிட்டேன், அல்லது யாரோ என்னை மிரட்டினார் எனவே சொன்னேன், என்ன சொல்கிறார் என்பதை பார்த்து அவர் தன்னுடைய அந்த கருத்தில் பிடிவாதமாக இருக்கிறார் என்று சொன்னால்தான் ஒரு கட்டத்தில் கொலை தண்டனை விதிக்க வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லாமல், இப்படி யாராவது ரசூலுக்கு எதிராக பேசிவிட்டால் உடனே கொன்று விடுங்கள் என்று பேசக்கூடிய நபர்கள் இவரும் ஒருவர். ஒரு விதத்தில் சொல்வதாக இருந்தால், இன்று அதே குற்றத்தில், அதே ஃபித்னாவில் இவரும் மாட்டிவிட்டாரா இல்லையா, அது இவர் போன்ற பல அறிஞர்களும் மாட்டி விடுவதற்கு காரணம் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? எனவே எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு ஃபித்னா என்று நாம் யோசிக்க கூடாது. அதே ஃபித்னாவில், அதே குழப்பத்தில் நானும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் சிக்கி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே சமூகத்தில் ஒரு பிரச்சனை காணப்பட்டால் அதை எப்படி சரி செய்வது என்பதை குறித்து எல்லோரும் யோசிக்க வேண்டும். அதை எப்படி சமூகத்தை விட்டு சுத்தம் செய்வது என்பதை குறித்து சிந்தித்து அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய, எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தன்னுடைய இந்த மிக முக்கியமான பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு தர்பியத் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருந்தே சரியான முறையான தர்பியத் செய்து ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய இந்த பணியில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு லகஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களாகிய நமக்கு ஓரளவுக்கு மார்க்கம் தெரிந்திருந்தாலும் தர்பியத்தை செய்வது எவ்வளவு அவசியம், தர்பியத்தை செய்யாவிட்டால் எப்படிப்பட்ட பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம்மில் பலருடைய பிரச்சனை என்ன, என்னுடைய உங்களில் பலருடைய பிரச்சனை என்னவென்றால், வேலை 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 என்று தர்பியத்தை செய்வதில் கவனம் செலுத்துவதே கிடையாது. உட்கார்ந்து பிள்ளைகளோடு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன் பிள்ளையை உட்கார வைத்து உபதேசம் செய்கிறார் நேரத்தை ஒதுக்கி, அப்படி பிள்ளைகளை உட்கார வைத்து அவர்களோடு நிதானமாக பேசுவதே கிடையாது. நேரத்தை ஒதுக்கி பேசுவது, நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்வது, அவர்கள் சில விஷயங்களை கேட்பது என்று நேரத்தை ஒதுக்குவதற்கே நாம் தயாரில்லை. வேலை வேலை என்று யாருக்காக வேலை செய்கிறோமோ அவர்களை நாம் என்ன செய்கிறோம், ஒரு கட்டத்திலே மறந்து விடுகிறோம். எனவே தர்பியத்தை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும்.
அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. தர்பியத் நம்மை பார்த்து பார்த்து எல்லாமே கற்றுக்கொள்வார்கள் அப்படி கிடையாது. சில விஷயங்களை உட்கார வைத்து பேச வேண்டியது இருக்கிறது. அப்படி நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தர வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து அதை நிரச வேண்டும். பேசும் பொழுது சுட்டி காட்ட வேண்டும், அதை விட்டு தடுக்க வேண்டும். நேரத்தை ஒதுக்காமல் தர்பியத் என்பது தானாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வேலைகளில் மிக முக்கியமான வேலை இதுதான். சொல்ல போன அந்த பிள்ளைகளுக்காக தான் நாம் என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம். எனவே சம்பாதிக்கிறோம் என்கிற பெயரில் உண்மையான பணியை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான தர்பியத்தை செய்யக்கூடிய நல்ல அறிவுரைகள் தரக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன்.